ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாம்பழத்தில் என்னென்ன சத்துக்களானது உள்ளது, இந்த மாம்பழத்தை தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு நம்மளுடைய உடலில் என்ன மாற்றங்களானது நிகழும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெண்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுனால எத்தனை பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லது ஏற்படுத்துது அப்படிங்கிறது குறித்து எல்லாமே இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த மாம்பழத்தை பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பெரும்பாலானோர் விரும்பி சாப்பிடக்கூடிய மாம்பழத்தில் பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளானது உள்ளன. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு நன்மைகளை மாம்பழம் செய்கிறது. அப்படிப்பட்ட மாம்பழத்தை பெண்கள் ஏன் சாப்பிட வேண்டும் என்பது குறித்து இப்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பழங்களினுடைய ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய மாம்பழத்தை விரும்பாதோர் யாரும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மாம்பழங்கள் மார்பக புற்றுநோயை தடுக்கவும், சருமத்தை பராமரிப்பது என பல விதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கிறது. மாம்பழத்தில் குர்செடின், காலிக் அமிலம், கோம்பல் மற்றும் எலர்ஜிக் அமிலம் போன்ற பாலிபினால்கள் நிறைந்துள்ளன. மேலுமே புரோட்டீன், வைட்டமின் ஏ, பீட்டா மற்றும் ஆல்ஃபா கரோட்டின், லூடின் போன்ற கரோட்டினாய்டுகள், நார்ச்சத்து மற்றும் விட்டமின் இ போன்றவை இருக்கிறது. இவை தான் பார்த்திங்கன்னா மாம்பழத்திற்கு மஞ்சள் நிறத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் நிற தன்மையை பார்த்திங்கன்னா இந்த ஒரு சத்துக்கள் மூலமாக தான் பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. மாம்பழம் பெண்களுக்கு அளிக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாம்பழத்தில் விட்டமின் சி, குரோசெடின் மற்றும் கார்டியானைடுகள் போன்ற பல ஆக்சிஜனேற்ற கலவைகள் இருப்பதனால அவை சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. சருமத்தை பராமரிக்கவும் பார்த்திங்கன்னா உதவுதுங்க. மாம்பழக்கூழில் ஆல்ஃபா டோகோபெரால் எனப்படக்கூடிய விட்டமின் இ அதிக அளவில் உள்ளது. இது சருமத்தினுடைய நுண்ணுயிரிகளை பார்த்திங்கன்னா பாதுகாக்க உதவும். புற ஊதா கதிர்களிடமிருந்து உங்களுடைய சருமத்தை பார்த்திங்கன்னா காக்க மாம்பழங்களானது உதவுகிறது. அதே போல் உங்களுடைய வயதை குறைத்து காட்டுவதற்கு கெலஜன் உற்பத்தியை அதிகரிக்க மாம்பழங்களானது உதவுகிறது. மாம்பழம் அனைவரினுடைய தோலுக்குமே பார்த்திங்கன்னா உகந்ததுங்க. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த தோல் பராமரிப்பு பொருளாக இது கருதப்படுது. பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் 3 புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய் தான் முதலிடத்தில் உள்ளது. மாம்பழத்தில் உள்ள காலிக் அமிலம் மற்றும் கலோட்டனிக்கல் போன்ற பாலிபினால்கள் மார்பக புற்றுநோய்க்கு எதிரான அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதாக பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது. ஸோ மாம்பழத்தில் உள்ள பாலிபினால்கள் புற்றுநோய்க்கு காரணமான மரபணுக்களினுடைய செயல்பாட்டை தடுக்கவும், புற்றுநோய் கட்டிகளினுடைய அளவை பார்த்திங்கன்னா 73% குறைக்கவும் பார்த்திங்கன்னா இந்த மாம்பழமானது உதவுகிறது. மாம்பழங்களில் அதிலும் குறிப்பாக மா இலைகளில் பைட்டோ கெமிக்கல் சேர்மங்கள் மற்றும் மயோ இனோசிட்டல், மங்கிபெரின் மற்றும் காமா ஒரிசானல் போன்ற பாலிபினால்கள் அதிக அளவில் இருக்கிறது. மியோ இனோசிட்டல் பாலிசிட்டி ஓரி சிட்ரோம் எனப்படக்கூடிய கருவுறுதல் பிரச்சனையை பார்த்திங்கன்னா சிகிச்சைக்கு உதவுகிறது. இது பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தவும் உதவி செய்கிறது. பலவிதமான வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களினுடைய நோய் தொற்றால் உங்களுடைய பிறப்புறுப்பு ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படலாம். அதோடு பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், வலி மற்றும் அரிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை பார்த்திங்கன்னா அழிக்க உதவும். மாம்பழங்களில் முக்கிய பாலிபினால்கள் ஏராளமாக உள்ளன. அதே போல் பார்த்திங்கன்னா மாம்பழத்தில் உள்ள பீட்டா கரோட்டின் போன்ற கரோட்டினைடுகள் மற்றும் பினோலி அமிலங்கள் சருமத்திற்கு சரியான ஆக்சிஜனேற்றங்களை வழங்க உதவி செய்கிறது. ஒரு ஆய்வின்படி தினமுமே சுமார் 85 கிராம் மாம்பழங்களை உட்கொள்வதனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முகச்சுருக்கங்கள் மற்றும் எரித்மாவின் வளர்ச்சியை குறைக்க செய்யுங்க. அதே போல் கர்ப்ப காலங்களில் மலச்சிக்கல் ஏற்படுவது சகஜமானது தான். முதல் 3 மாதங்களில் 16% வரை மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பாலிபினல் நிறைந்த மாம்பழம் மலச்சிக்கலை உருவாக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை நீக்க உதவும். மேலுமே பார்த்திங்கன்னா மாம்பழக்கூழில் உள்ள அதிக அளவிலான நார்ச்சத்து மலமிளக்கியாக பார்த்திங்கன்னா செயல்படுது.
பெண்களில் பொதுவாக காணப்படக்கூடிய மற்றொரு புற்றுநோய் வகை கர்ப்பப்பை புற்றுநோய் ஆகும். மாம்பழங்களில் உள்ள இயற்கையான குளுக்கோசைல் சாந்தோன் கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு புற்றுநோய் எதிர்ப்பு விளைவுகளை வழங்க இது ரொம்பவுமே உதவி புரிகிறது. அதேபோல் பார்த்திங்கன்னா என்டோமெட்ரிசியஸ் என்பது வலிமை மிகுந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோயாகும். இது இனப்பெருக்க வயதுடைய பெண்களை 6 to 10% வரை பார்த்திங்கன்னா பாதிக்கும். என்டோமெட்ரிசியஸ் தொடர்பான அறிகுறிகளை குறைக்கவும் அதனை நிர்வகிக்கவும் பார்த்திங்கன்னா என்டோமெட்ரிசியஸ் மேம்படுத்தவும் ஊட்டச்சத்துக்கள் பெரும் பங்கினை பார்த்திங்கன்னா கொடுக்குதுங்க. ஒரு நாளைக்கு 75 மில்லிகிராம் விட்டமின் சி நிறைந்த மாம்பழத்தை உட்கொள்வது என்டோமெட்ரிசிஸ் உள்ள பெண்களுக்கு சாதகமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அதேபோல் இந்த மாம்பழங்களில் உள்ள நுண்ணூட்டச்சத்து இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவி செய்கிறது. இதனால் இரத்த சோகையை தடுக்க உதவும். எனவே மாம்பழங்களை உட்கொள்வது பெண்களுக்கு இரத்த சோகை ஏற்படக்கூடிய அபாயத்தையும் மனநல பிரச்சனைகள் போன்ற சிக்கல்களையும் தடுக்க செய்யும். மாம்பழங்கள் அதிக அளவிலான ஃபோலட்டை கொண்டுள்ளன. ஃபோலட் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய முக்கியமான பொருளாகும். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பியல் குறைபாடான ஸ்பைனோ பிபிடா போன்ற குறைபாடுகளை தடுக்க மாம்பழங்கள் உதவுகிறது. மாம்பழம் சாப்பிட்டால் உடல் எடை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையானது உள்ளது. ஆனால் 165 கிராம் அளவுள்ள ஒரு கப் மாம்பழத்தில் 100 கலோரிகளுக்கும் குறைவாகவே இருக்குதுங்க. மேலுமே உணவு சாப்பிடுவதற்கு முன் மாம்பழம் சாப்பிட்டால் அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிடுவதை தவிர்க்கலாம். இந்த மாம்பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்தானது அதிகம் உள்ளது. இது நமது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலம் கழிப்பதை எளிதாக்கும். இயற்கையாகவே மாம்பழத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் டயாபிட்டிஸ் நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடுவது ஆரோக்கியமானதல்ல என்பதற்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரங்களும் கிடையாது. மாம்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமனாக இருப்பவர்களினுடைய இரத்த குளுக்கோஸ் அளவை பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்த உதவுது. எனினுமே நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை அளவாகவே பார்த்திங்கன்னா உண்ண வேண்டும். மேலும் மாம்பழ ஜூஸ்களை அவர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மாம்பழத்தில் பாலிஃபினல் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது நம் உடலுக்கு பல வகைகளில் உதவியாக இருக்கிறது. செல்களை பாதிக்கும் ஃப்ரீ ரேடியஸிலிருந்து நம்மை பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது. மேலும் மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா மெக்னிபெரின் என்ற பயோ ஆக்டிவ் கலவை உள்ளது. இது பல நோய்களை எதிர்த்து போராட உதவிகளை பார்த்திங்கன்னா செய்கிறது. மாம்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6 ஆகியவை அதிகமாக இருப்பதனால நம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது. நம்மளுடைய உடலினுடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு சிஸ்டம் சிறப்பாக செயல்படவும் இது உதவியாக இருக்குதுங்க. மேலுமே மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா காப்பர், ஃபோலட் போன்ற ஊட்டச்சத்துக்களும் அதிகம் நிறைந்து காணப்படுது. ஸோ நம்மளுடைய உடலுக்கு பார்த்திங்கன்னா தினமும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுனால நிறைய ஆரோக்கிய நன்மைகளானது கிடைக்குது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் ரொம்பவுமே பார்த்திங்கன்னா உதவி செய்யும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெண்கள் தவறாமல் மாம்பழம் பிடிக்கல அப்படின்னாலுமே கூட சிறிதளவு இந்த மாம்பழ சீசன் வரும்பொழுதாவது பார்த்திங்கன்னா சாப்பிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.